முதலாவது இயேசு முதல் வருகையிலே இரட்சகராக வந்தார். இந்த உலகத்தை ரட்சிப்பவராக, இந்த உலகத்தின் பாவங்களை சாபங்களையும் சுமந்து தீர்த்து மனிதனை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இரட்சகராக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். ஆனால் இரண்டாம் வருகை ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் முதல் வருகையை பற்றி தெரியும். ஆனால் அது இரண்டாவது வருகையை பற்றினதான ஒரு விழிப்பு இல்லாமல் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதே பெரிய பாடாக இருக்கிறதுனால நம்ம இரண்டாம் வருகை குறித்து என்ன செய்கிறது இல்லை, சிந்திப்பதே இல்லை, யோசிப்பதே இல்லை. இன்னொரு வருகை இருக்க போகிறது, அவருடைய இரண்டாம் வருகை இருக்க போகிறது, அதுக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ அன்றன்றைய பாடு, எப்படியாவது அன்றன்றைய பாட்டை ஓட்டினா போதும், அன்றன்றைய நாளை எப்படியாவது கடத்தினா போதும், ஒரு மாதம் கடந்தா போதும், ஒரு மாதம்